பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவஜனங்களே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட கலாத்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனம், கலேஷியன் சாப்டர் 5:18 verse. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. ஆமீன். இன்னைக்கு நம்ம யாருனாலும் நடத்தப்படுறோம்? நம்ம செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் வச்சுக்கிட்டு இல்ல அந்த பழங்காலத்துல ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல நடந்தது போல நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா, இல்ல ஆவியானவர்னால நம்ம நடத்தப்படுறோமா என்னங்கிறது கொஞ்சம் இன்னைக்கு ஆலோசனை பண்ணி பாருங்க. ஆவியானவர்னால நம்ம நடத்தப்பட்டோம்னாக்க நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் இல்லை. அதுக்காக நியாய பிரமாணத்தை தப்புன்னு சொல்ல வரல. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் இயேசு கிறிஸ்து முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லி 2 பிரமாணங்களை முடிச்சுட்டாரு. சோ இது ரெண்டுமே எப்படி வரும்னாக்கா, ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யச்சேதான் நம்மளால தேவன் கிட்ட முழு மனசோட அன்பு செலுத்த முடியும், முழு சிந்தையோட தேவனை துதித்து ஆராதிக்க முடியும், முழு ஆத்மாவோட நம்ம வாழ்க்கையை தேவனுக்குன்னு அர்ப்பணிக்க முடியும். அப்பதான் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிற அந்த அன்பை நம்ம அந்த ஆவின் கனிகளை பார்த்தோம் இல்லையா, அந்த அன்பு நம்மள மற்றவங்களை நேசிக்க வைக்கும், நம்மளையும் நேசிக்க வைக்கும், நம்ம குற்றங்குறைகளை மன்னிக்க வைக்கும், மற்றவர்களோட குற்றங்குறைகளை மன்னிக்க வைக்கும். சோ இன்னைக்கு நீங்க ஆவியானவரால் நடத்தப்படுறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை என்ன நீங்க ஆளுகை செய்யுங்க. நான் என் மாம்சத்தின்படி, இந்த இச்சையின்படியோ இல்ல உலகத்தின்படியோ நான் வாழ விரும்பல, உம்முடைய ஆளுகைக்குள்ள நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நிச்சயமா ஆவியானவர் உங்களே ஆளுகை எடுத்துக்கொள்வார். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, மாம்சமான யார் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோட ஆவி, ஆத்மா, சிந்த, சரீரத்தை எல்லாத்தையும் நீர் ஆளுகை எடுத்துக்கொள்வீராக ராஜா. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நாங்கள் எங்க போக முடியும் தகப்பனே. ஒரு விசை எல்லோரையும் ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க ராஜா. நாங்கள் சுயமாய் எங்கள் சித்தத்தின்படி வாழ்ந்தது போதும். தேவ சித்தத்தின்படி, உம்முடைய திட்டத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you.